Hello viewers, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் roasted chicken with some roasted vegetables கண்டிப்பா தொட்டுக்க இல்லாம எப்படி ரெண்டு டிப் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த சண்டேவை உங்கள் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். நான் இந்த ஸ்கின் அவுட் பண்ணிடுறேன். எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்கின்னில் வந்து அந்த ஹேர் இருக்கிறதுனால I'm just removing the skin off. சிக்கன்லேருந்து ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இது. நல்லா வாஷ் பண்ணுங்கள். இது ஒரு ஹோல் சிக்கன், நம்ம இதை வந்து பீஸும் போடல. ஸோ குட் அமௌண்ட் ஆஃப் மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் போட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த சால்ட்டும் மஞ்சளும் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாஸை ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இல்லைனா யோகர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கூடவே நான் ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரை வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 4-5 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி நான் ஆக்சுவலாக இங்கே கேண்டு டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரச்சனை இல்லை, நான் நேராக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மிக்சியோட இந்த பேஸ்ட்லேயே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணுறேன். சிக்கன் பவுடர் இல்லைனா பிரச்சனை இல்லை, இந்த மசாலாஸே போதுமான இது தான். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஃபாலோட் பை 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் இது ரோஸ்ட் ஆகி வரப்போ அந்த ஹோல் ஸ்பைஸ் ரோஸ்ட் ஆனப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். 2 பே லீஃப், கொஞ்சமாக கிராம்பு, 2 பிளாக் கார்டமம் அண்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனிஹவ் நான் இப்போ ஆட் பண்ணுற க்ரீன் சில்லிஸ் வந்து நம்ம சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவோம் சில ஐட்டம்ஸ் வச்சு, அப்போ நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சமாக ஷாய் ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாலோட் பை 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் கேண்டு டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கேண்டு டொமேட்டோஸும் நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனில் ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகணும், அதுக்காக அங்கங்கே நம்ம கீறி விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளஷியாக இருக்கிற ஏரியாஸாக பார்த்து நீங்கள் கீறி விடுங்க, அப்போ தான் இந்த மசாலாஸ் நல்லா உள்ளே பெனட்ரேட் ஆகி போகும். இப்போது நம்ம சிக்கனுக்கு ஒரு சூப்பர் தாய் மசாஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம சூப்பர் தாய் மசாஜ் கொடுத்து எடுத்துருவோம். எல்லா பக்கமும் நம்ம மசாலாவை கோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே சில ஐட்டம் ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மசாலாவில் ஆட் பண்ண க்ரீன் சில்லிஸ் உள்ளே வச்சுக்கிறேன். அப்புறம் நான் கொஞ்சமாக கொரியாண்டர் ஸ்டெம்ஸ், இந்த அடி தண்டை நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இது மேரினேட் ஆகும் போதும் நல்ல ஃப்ளேவர் இதில் இறங்கும். நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்பையும் செம்ம ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சமாக புதினாவும் உள்ளே போகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ இங்கே நான் வந்து 2 யோகர்ட் பேஸ்ட் டிப் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தஹினி வச்சு செய்கிறேன். ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு,
கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் தஹீனி ஒன்றும் கிடையாது, இந்த எள்ளு பேஸ்ட்டு தான் தஹீனின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் தஹீனி இல்லைன்னா நீங்கள் எள்ளை நல்லா வறுத்துட்டு, வெள்ளை எள்ளை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கிறத வச்சே நீங்கள் வந்து ஃபுல்லாக பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேர்டை வந்து இல்லை கேர்டோ யோகட்டோ நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு தஹீனி டிப் ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியான டிப் தான் இது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு டிப்பு ரெடி ஆயிரும். அடுத்தது மின்ட் சட்னி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்பவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை எடுத்திருக்கேன், சால்ட்டு, அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மார்டர் அண்ட் பெசில் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால நான் இதுலேயே எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சமாக நம்ம யோகர்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட 2 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியான டிப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 மணி நேரம் மேரினேட் ஆகிட்டு இருக்க சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவன் 190 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து அதே 190 டிகிரி செல்சியஸில் 60 மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு கூட கொஞ்சமாக நான் வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கினி, கேரட் அண்ட் ப்ரோக்கோலி. இல்லை உங்கள் ரீஜனில் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 60 மினிட்ஸ் குக்கிங் டைம் வந்து பாதி ஆகிறப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அவனில் சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 ஹாராக நம்ம வெஜிடபிள் குக் பண்ணோன்னா முஷியாக போயிடும். நான் மீதி இருக்கிற ஹாஃப் அனியன்ஸையும் சேர்த்து தான் எல்லாத்தையும் அவனில் போட போகிறேன். சிக்கன் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்ப்போம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சிக்கன் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை அவனில் வச்சுடுவோம். சிக்கனோட சேர்த்தே வச்சுருங்க. 30 மினிட்ஸ் போதும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகி வர்றதுக்கு. என்னோட சூப்பரான ரோஸ்டட் சிக்கன் வித் ரோஸ்டட் வெஜ்ஜீஸ் அண்ட் 2 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போட என்னோட வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.